உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன காட்டுறேன்னா என்னோடய ட்ரேடிங் செட்டப். ஸோ கடந்த 2020 நான் என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ட்ரேடிங் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து என்னோடய டாட்டரோடது. ஸோ அவள் வந்து இப்போ தூங்கிட்டு இருக்கா. என்னோடய ரூமில் பார்க் பண்ணி வச்சுட்டு அவளோட மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் வந்து இந்த ரூமில் தான் இருக்கும். டாய்ஸ் மட்டும் ஹாலில் இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆஃப் த டாபிக். சரி, ரைட்டு. ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நம்ம டெல் லேட்டிடியூட் 3410 அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் லேப்டாப். ஸோ இந்த பிஸ்னஸ் லேப்டாப் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நல்ல ஒரு ஸ்பீடாக இருக்கும். அதாவது நம்ம எப்படி சொல்லலாம், இந்த கேமிங் லேப்டாப்புக்கு ஈக்குவலாக இருக்கும், ட்ரேடிங்க்கு அது போதும். ஓகேவா? ஸோ இது அரௌண்ட் ஒரு 50K வரும். அதில் வந்து நான் 16 GB ரேம் போட்டிருப்பேன். விண்டோஸ் 11 ப்ரோ எடிஷன் இருக்கும் அதில். அதுக்கப்புறம் என்னோடய மானிட்டர், இது வந்து டெல் மானிட்டர். இந்த டெல் மானிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8000 காஸ்ட்டு. இது வந்து நான் 2020 பண்ணது. 2018 20 வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு டொஷிபா லேப்டாப் வச்சு தான் பண்ணிகிட்டு இருப்பேன். அது ஒரு லேர்னிங் பேஸ். ஸோ உங்கள் எல்லோரும் மாதிரி தான், ஐ மீன் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் எல்லோரும் மாதிரி தான் லாஸு ப்ராஃபிட்டு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து என்னோடய ஐபேடு 7th ஜென்ரேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். 7th ஜென்ரேஷன் தான். ஸோ இப்போ வந்து இந்த ஐபேடில் வந்து இப்போ இதில் வந்து என்னென்ன நான் பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டு இருக்கிறது, நம்ம ரீசெண்ட்லி ஒரு கார் எடுத்தோம். அது வந்து வாட்ச் வேலெட்டு. இது வந்து ஆக்சுவலாக வாட்சோட வேலெட்டு. இது வந்து கீஸு, இது பர்ஃப்யூமு, வாட்ச் வேலெட்டுன்ற இது வந்து வாட்ச்சு ஹோல்ட் பண்ணியிருக்கிற பாக்ஸு, ஃப்ரீயாக கொடுத்த குடீஸ். ஸோ இது வந்து நம்மளோட இந்த டைரி வந்து எப்பயுமே என்கிட்ட இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கடாசலபதி போட்டது திருப்பதியிலேருந்து இயர்லி ஒன்ஸ் நமக்கு வந்துடும், நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சேரை வந்து நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ஒரு சேர் வச்சுருந்தேன். ஓல்டு பிக்கே இருந்தால் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த டேபிளையுமே வந்து நான் இப்போ தான் வாங்கினேன். இது ஆக்சுவலாக வந்து ஒரு 2 months ஓல்டு தான். ஒரு டெம்பரரி பர்பஸ்க்காக வாங்கினேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்லி நியூ. அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேபி அனதர் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த டேபிளுக்கு பின்னாடி ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோரி இருக்குது. ஸோ இதை வந்து எனக்கு ஆக்சுவலாக நீளமான டேபிள் தான் வேணும். ஆல்ரெடி அதான் வச்சுருந்தேன். ஸோ அது அன்ஃபார்ச்சுனேட்டாக மரம் ரொம்ப உளுத்து போயிடுச்சுன்னு சொல்லி அது தூக்கி போட சொல்லிட்டாங்க வீட்டில். ஏன்னா அது சென்டிமெண்ட்டாக வச்சுருந்தேன், பட் ஒர்க் ஆகலை. ரைட். ஸோ இப்போ வந்து இந்த சிஸ்டமில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னோடய இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வச்சுருப்பேன்னா, என் ப்ரோக்கர் அக்கௌண்ட் வச்சுருப்பேன். ஸோ இங்கே வந்து என்னோடய ப்ரோக்கர் அக்கௌண்ட் இருக்குது. இது வந்து இண்டெக்ஸோட சார்ட்டிங். இது வந்து எப்பயுமே இப்படி ரன்னிங்லேயே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மானிட்டரில் அந்த ஏடிஎம்மோட கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா ஸ்லைட் ஓடிஎம், இல்லை ஸ்லைட் ஐடிஎம். இதோட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எப்பயும் ரன்னிங்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறது இந்த இடத்துல தான் நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுலேயே வந்து என்ன அப்படின்னா, இங்கே இன்னொரு டேப் இருக்குல்ல, இந்த டேப்பில் வந்துட்டு சென்சிபிளோடது வச்சுருப்பேன். சென்சிபிளோட அந்த ஸ்ட்ராட்டஜி பில்டர், அந்த ஏடிஎம் பார்க்குறக்கு, ஓடிஎம் பார்க்குறக்கு இதுக்காக நான் வச்சுருப்பேன். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ இந்த ஐபேடில் வந்து எப்பயுமே நமக்கு நியூஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நியூஸ் வந்து என்னென்னா மார்க்கெட்டோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ ஏதாச்சும் ஹாட் நியூஸாக வருதுன்னா அதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அது ஆக்சுவலாக வந்து நமக்கு மார்க்கெட் நியூஸ் வந்து ஹாட்டாக இருக்குன்னா அது பெரிய அளவில் ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாலுமே நம்மளால் வி கேனாட் மேக் எனி ட்ரேட். ஓகேவா? அதில் வந்து அலர்ட்டாக இருந்துக்கணுன்றதுக்காக தான் இந்த ஐபேடில் நியூஸ் எப்பயுமே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னோடய லைவ் செட்டப் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக சண்டே நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இப்படி போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஸோ நான் இப்போ ஏன்னா வீக் டேஸில் வந்து லைவ் செட்டப்பை நான் காட்டுற அளவுக்கு நமக்கு டைம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி என்னோடய டைரியில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் கீப்பிங்காக வச்சுருப்பேன். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே வந்து நம்மளோட ட்ரேடிங் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி எக்ஸல் இருக்கும். அதில் வந்து நம்ம லோட் பண்ணிடுவோம். ஸோ அந்த ரீதியில் உங்களுக்கு நான் ஃபர்தராக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போது இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கூட சேர்ந்து நானும் ட்ரேட் பண்ண போகிறேன், இல்லை எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரேட் பண்ணுங்கள். மற்றவங்க சொல்கிற மாதிரி ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் வந்து இது கால்ஸ் கொடுக்குறது, டிப்ஸ் கொடுக்கறது, இதெல்லாமே நானும் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதில் பெரிய அளவில் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது.
ஸோ உங்களுக்காக ஒரு லாங் ஷாட்டு, பட் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் கிளாரிட்டி. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஹெச்டியில் தான் எடுக்கிறேன், 4Kல எடுக்கலை. ஏன்னா எனக்கு அப்புறம் அப்லோட் பண்ணுறப்ப எந்தளவுக்கு டைம் எடுக்குன்றது தெரியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து வேறு அதான் சரி, நான் இப்போ சொல்லிட்டு இருந்த டாபிக் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த காசு கொடுத்துட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்ணி கொடுக்குறதாகட்டும், டிப்ஸ் கொடுக்குறதாகட்டும், கால்ஸ் கொடுக்குறதாகட்டும், ஜஸ்ட் டோன்ட் பிலீவ் இன் எனிதிங். ஓகே, நீங்கள் படிக்கணும், நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். அதை செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நானுமே அப்படி தான் அது வந்திருக்கேன். என்னோடய ஹிஸ்ட்ரி, வரலாறு எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அரவுண்டு ஓகே, அதை நான் இன்னொரு நாள் நான் அதை பேசுகிறேன். இப்போ பேசினா மேபி கொஞ்சம் போர் ஆகிடும். மற்றபடி இதுதான் என் செட்டப். ஸோ இந்த நியூ டேபிள் வரப்போகுது. ஸோ இந்த நியூ டேபிள் வந்து ஆர்டரில் இருக்குது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி சேரோட அப்கிரேடு மேபி ரீசெண்டாக நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் மேபி வித்தின் 10 டேஸில் அந்த சேர் வந்துடும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போடுறேன். ட்ரேட் சேஃப்லி. ஓகே, நீங்கள் ஃபாலிங் பேஸ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.